ஹாய் வீவர்ஸ், சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு செகண்டுக்காக தான் ரசிகர்கள் எல்லாம் காத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான எபிசோடு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் ரேவதி பார்த்தீங்கன்னா அங்கே கல்யாணம் மண்டபம்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் அதுக்கு முன்னாடியே சாமுண்டீஸ்வரி பக்காவாக பிளான் பண்ணிடுறாங்க. அதாவது நான் பொண்ணு எல்லாமே இப்படிலாம் செய்வாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து சாமுண்டீஸ்வரி எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. இதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்க எபிசோடு. அதாவது இப்போ வரை என்ன எபிசோட் நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா? அதாவது ரேவதி பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தில் எல்லாம் போய் விசாரிக்கிறாங்க. எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல, எந்த ஒரு கிடைக்கல, ஆதாரமே கிடைக்கல. நேரா போய் பார்த்தீங்கன்னா ரேவதி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ரேவதி யோசிக்கிறாங்க. ஆனால் எதுவுமே ரேவதிக்கு கிடைக்கல. வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா சந்திரகலா சொல்லி வச்சிருக்காங்க வீட்டில் இருக்க எல்லாத்துட்டையும். ரேவதிக்கு பழைய நினைவை யாராவது நினைவுபடுத்துறீங்கன்னா ரேவதி உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாலும் வீட்டில் இருக்க யாருமே எதுவுமே சொல்லாமல் இல்லை ரேவதி இதை போட்டு நீ பெருசாக குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரேவதி என்னதான் யோசிச்சாலும் அவங்களுக்கு ஞாபகமே வரல. மறுநாள் கோவிலுக்கு போகிறாங்க ரேவதி. அங்கே கார்த்தியை பார்த்து செம்மையாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாமா அழகாக இருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதையுமே வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. ரேவதி கார்த்தியை பார்க்க, கார்த்தி ரேவதியை பார்க்க செம்மையான ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. ஆனால் அப்படியே நம்ம கார்த்தியும் பார்த்து பார்க்காத மாதிரி அப்படியே அமைதியாகிறாரு. இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்?